ஹே ஹாய், நம்ம ஆர்பிஎஸ் ஃபேமிலி லைஃப் vlog இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸும் இமீடியட்டாக கிடைக்கும். ஹே ஹாய், இந்த 5வது ஆடி நான் போன கோயில் எங்கன்னு தெரியுமா? வெட்டுவாங்கண்ணில இருக்க தண்டு துலுக்காத்து அம்மன் அப்படிங்கிற அம்மன் தான் பார்க்க போனேன் நான். இந்த அம்மன் வந்து தீய சக்திகளை விரட்டும் சக்தி படைத்தவங்க. தண்டு அப்படிங்கிறது கோல், அந்து அப்படிங்கிறது விரட்டுதல். அதாவது கோலை வச்சு தீய சக்திகளை விரட்டுறது அப்படிங்கிறது இதோட பொருள். அதான் தண்டு துலுக்கானத்தம்மன். நான் இங்கே வெட்டுவாங்கல்ல இருக்க தண்டு துலுக்காத்தம்மன் கோயில் தான் போயிருந்தேன். சென்னை வந்து ஆடி மாதமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த லைட்டிங்லாம் போட்டு ஒரு திருவிழா கோலத்தில் இருக்கு உங்களுக்கு. இதே பேரோட நேட்டிவ் திருச்சி இந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பங்குனி மாதம் மாரியம்மனோட இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. சென்னையில் இதை பார்க்கும் போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இந்த கூழ் ஊற்றுறது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாரமும் நான் இந்த மாதிரி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு போகல ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஆடி மாதம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற வருத்தம் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அப்பப்போ நான் போகிற கோயில்ஸ்லாம் இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த டெம்பிள் vlogல. ஸோ இது ரொம்ப சிறப்பாக எல்லா பக்கத்து லைட்டிங்ஸ் இதெல்லாம் போட்டிருந்தாங்க. நான் எப்போவும் இந்த பக்கத்து வருவேன் போவேன். பட் இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. கோயில் புதுப்பிச்சுட்டு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஊர் மக்கள். இது மெயின் ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது உங்களுக்கு. நாங்கள் போகும்போதே எல்லாத்துக்கும் சாப்பாடு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கோயில் உள்பிரகாரம் வெளியில் இந்த பூஜை எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் போன போது அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் நான் வெயிட் பண்ணி இருந்து இந்த அம்மனை பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக நான் ஃபீல் பண்ணேன். நான் அங்கேருந்து மக்கள்கிட்ட நான் கேட்டேன், இந்த கோயில் ரொம்ப வருஷமாகவே இருக்கா, நிறைய பேர்த்து குலதெய்வமாக விளங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ பழமையான கோயில் தான் இது அப்படின்னாங்க. சில பூஜை புனஸ்காரம்லாம் அங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடையெல்லாம் இருந்துச்சு. ஸோ திருவிழா தான் சொல்லணும். இது ஆடி வெள்ளி அப்படிங்கிறது திருவிழா மாதிரி தான் கொண்டாடினாங்க அங்கே. அந்த அம்மன் வந்து பார்த்திங்கன்னா நான் போகும்போது அபிஷேகம் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி பக்கத்தில் ஒரு சாமி வச்சுருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அங்கே பம்பை உடுக்க இதெல்லாம் அடித்து சாமிக்கு உருவேற்றி அவ்வளோ ஒரு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த கோயிலுக்கு போனால் என்ன பலன் அப்படின்னா, அதாவது பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி நெகட்டிவிட்டி கந்திஷ்டி இந்த மாதிரி எது இருந்தாலுமே அந்த அம்மன் வந்து நம்மள்டேருந்து விரட்டி அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் போன அன்னைக்கு அங்கே வந்து அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க. நிறைய மக்கள் அங்கே இருக்கவங்க எல்லாமே அங்கே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான கோயில் தான் இது, தண்டு துலுக்கானத்தம்மன் கோயில். இந்த பேர் நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் கேட்குறேன் நான். அதுக்கப்புறம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். தண்டு துலுக்கானத்தம்மனோட வரலாறுலாம் அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக என்னோட பக்தி வைப்ஸ் வித் ஆர்கே அப்படிங்கிற சேனலில் கண்டிப்பாக அது வரலாறு போட போகிறேன் நான். அது இல்லாமல் இந்த கோயில் அங்கே இருக்க மக்களே எல்லாரும் போய் வேலை பார்த்தாங்க. இவ்வளோ ஒத்துமையாக எல்லா விஷயம் செஞ்சாங்க. அது ரொம்ப எனக்கு பார்க்குறதுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு இவ்வளோ ஒரு கூட்டு பிரார்த்தனையாக கூட்டு எல்லாரும் சேர்ந்து பண்ணுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் நமக்கு. வாங்க இப்போ கோயிலுக்குள்ளே நம்ம போகலாம். கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து அந்த லைட்டிங்ஸ்லாம் போட்டிருந்துச்சு. நிறைய மக்கள் இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையில் காப்பு கட்டி விரதம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தீமிதி விழாவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் நேரம் இருந்தால் கண்டிப்பாக நான் அதையும் போய் பார்த்துட்டு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ எல்லாம் சிறப்பு பூஜைக்காக அந்த கோயிலை வந்து கூட்டி இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், அம்மனுக்கு அபிஷேகத்துக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் அங்கே வெளியே நின்று தான் அந்த வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் நான். அதுக்கப்புறம் இந்த கோயில் உள்பிரகாரம்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு. எல்லா சாமியும் நவகிரகம் இருந்துச்சு. விநாயகர், முருகன், அம்மன், காவல் தெய்வமாக அந்த ஊருக்கு இருக்க அம்மன் எல்லாமே இருந்தாங்க அங்கே. ஸோ எல்லா லேடிஸுமே அங்கே கோயிலை கூட்டி போட்டுட்டு இருந்தாங்க. பூஜைக்காக விளக்கு பூஜை இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா வெளியவே பார்த்தீங்கன்னா இந்த வேல் சூப்பராக அழகாக அவ்வளோ ஒரு தெய்வ கடாட்சமாக இருந்துச்சு எனக்கு பார்க்கும் போது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வழியாக அந்த அம்மனை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தாங்க. தண்டு துலுக்கானத்தம்மன் கையில் வந்து உடுக்க வச்சிருந்து வேல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ எல்லா மக்களையும் காக்கிறதுக்காக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கோயிலோட ரைட் ஹேண்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் இருந்துச்சு. லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு முருகன் இருந்தாங்க. நிறைய சன்னதிகள்லாம் இருந்துச்சு. பின்னாடி வந்து நம்ம ஊர் சாமியான அம்மன்லாம் இருந்தாங்க, காவல் தெய்வம். உள்ள இப்போ கருவறையில் அம்மன் அவ்வளோ அழகாக வீட்டு இருந்தாங்க. மேலே வந்து அந்த நாகத்தை வச்சு பார்க்கும்போது அவ்வளோ தத்துரூபமாக யாரோ மேலே ஏறி உட்கார்ந்துருந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இது பக்கத்துலேயே வந்து உற்சவத்துக்காக நம்ம வெளியே கொண்டு போகிறதுக்காக அம்மன் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. தத்துரூபமாக அவ்வளோ அழகாக அவ்வளோ அம்சமாக தெய்வ கடாச்சமாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த அம்மன். பக்கத்தில் பாருங்க, மேலே வந்து ஒரு விளக்கு ஏற்றி அது கீழே அம்மன் உட்கார்ந்துருந்த மாதிரி இருந்துச்சு. அது நான் இத்தனை ஆடி வெள்ளி கோயில் போயிருக்கேன். ஆனால் இந்த கோயில் கொஞ்சம்
சிறப்பாகவும் அழகாகவும் எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகருக்கு சன்னதி வச்சுருக்காங்க. ஸோ அந்த அம்மனோட பிள்ளை இல்லையா, முதல் பிள்ளை, ஸோ அவருக்கான கோயில் இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே வந்து ஃபஸ்ட்டு இவரை கும்பிட்டுட்டு அப்படியே சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கோயில், ரொம்ப பெரிய கோயிலெலாம் இல்லை. ஸோ இந்த விநாயகரோட சன்னதியில் சுற்றி குட்டி குட்டியான விநாயகர் சிலை இருந்துச்சு. அம்மனோட கருவறைக்கு மேலே கோபுரம் உயர்ந்து சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பக்கத்துலேயே ரெசிடென்ஷியல் ஏரியா அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. வாழை மரத்தோடு அது பார்க்கும்போது ஒரு தெய்வ கடாட்சமாக எனக்கு இருந்துச்சு. அப்புறம் சின்ன சின்ன குட்டி அம்மன் சிலைகள்லாம் அந்த இதை சுற்றி, கோயிலை சுற்றி உங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா ஊர் தெய்வம், அதாவது இந்த காவல் தெய்வம்னு இருக்கும் இல்லையா, அந்த ஊருக்கான காவல் தெய்வம், அந்த அம்மன் இதெல்லாம் இங்கே இருந்துச்சு. போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாகவே எனக்கு இருந்துச்சு. இந்த ஆடி வெள்ளி 5வது வெடி நல்லா எனக்கு போச்சு. எனக்கு தெய்வ கடாட்சத்தவங்களோட நிறைவாக இந்த 5வது ஆடியான டெம்பிள் vlog நான் நல்லபடியாக முடிச்சிட்டேன் இந்த கோயிலோட. ஸோ ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணேன். சின்ன சின்ன பிரகாரங்களில் கோயில் அங்கே இருந்ததை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதேமாதிரி இங்கே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சின்ன குட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாக படம் போட்டு நாக அம்மன் இருந்துச்சு. ஸோ ராகு கேது இந்த மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் தெய்வமான பெண் தெய்வம், அது அங்கே ஒரு அம்மன் சிலை அங்கே இருந்துச்சு. அதை சுற்றி விளக்கு இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. நல்லா அழகாக அந்த தெய்வங்கள் விளக்கோட சுடர் ஒளியோட சூப்பராக நல்ல ஒரு ஆறாவோட இருந்துச்சு. ஸோ இங்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முருகன் சிலை தான் இருந்துச்சு. வள்ளி தேவானை இல்லாமல் குழந்தை முருகனாக வந்து இருந்தாராங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா மயிலோட முருகன் வேலோட அவ்வளோ அழகாக இருந்தார். ஸோ ரெண்டுமே குழந்தையாக இருக்கனால குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக இங்கே அருள்வாங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்கவங்களும் என்ன சொன்னாங்கன்னா, குழந்தை பாக்கியம் என்ன இந்த அம்மனை கும்பிடுங்க, கெட்ட சக்திகளை விரட்டணுனாலும் இந்த அம்மனை கும்பிடுங்க, தண்டு துலுக்கான தம்மனால் முடியாத எந்த விஷயமே இல்லை அப்படின்னு இந்த ஊர் மக்கள்லாம் அங்கே சொன்னாங்க. அங்கேருந்து நேராக பார்த்தீங்கன்னா நவகிரகம் இருந்துச்சு. 9 நவகிரகங்களையும் நம்ம கும்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அம்மன் அந்த நம்ம நவகிரகத்தினால வர தீமையிலேருந்து நம்மளை அழிப்பா அப்படிங்கிறது பொருள். அந்த கோயிலேருந்து நவகிரகம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் சுற்றி கும்பிட்டுட்டு நான் வெளியே இங்கேருந்து வந்து அம்மனை கொஞ்ச நேரம் உட்காந்து ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். நான் உள்ள அந்த பிரகாரத்தில் அம்மன் மேலே ஏறி உட்கார்ந்த மாதிரி இருந்துச்சுங்க. அவ்வளோ அழகாக இருந்தாங்க அம்மன் பார்க்கறதுக்கு. கீழே இந்த ஒரு வெளியே கொண்டு போகிற அம்மனும் வந்து நல்ல அழகாக ட்ரெஸ் அலங்காரம் பண்ணி எல்லா வகைகள் பூக்களை கொண்டு அம்மன் அலங்கரிச்சிருந்தாங்க. பார்க்கறதுக்கு அவ்வளோ தெய்வ கடாட்சமாக இருந்துச்சு. இந்த வேல் பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த வேல் பார்க்கறதுக்கு, இந்த வேல்லேருந்து நான் அம்மனை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பி. இதுலேருந்து நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க கோபுரமும் தெரியும். அவ்வளோ அம்சமாகவும் தெய்வ கடாட்சமும் இந்த கோயில் இருந்துச்சு. 5வது ஆடி வெள்ளி வந்து எனக்கு ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிமையாகவும் முடிஞ்சிச்சு. பார்க்காத எல்லா 5 கோயிலுமே நான் பார்த்துருக்கேன். இதோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஆடி வெள்ளியிலையும் நம்ம எல்லா கோயிலும் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ணுற சப்போர்ட் எனக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். வெளியே பார்த்தீங்கன்னா திருவிழா மாதிரி எல்லா கடையும் இருந்துச்சுங்க. அந்த மெகந்தி போடுறது, அப்புறம் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு, அந்த அன்னதானத்துக்கான பந்தல் போட்டு அந்த இடமே ஒரு திருவிழா கோலத்தில் இருந்துச்சு. ஆடி வெள்ளிக்கு இவ்வளோ சிறப்பாக பண்ணுவாங்க அப்படிங்கிறது சென்னையில் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கேருந்து நான் வந்து கிளம்பும் போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்போடு தான் நான் வீட்டுக்கு போனேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு விஷயம் நம்ம எடுத்தோம், அது சிறப்பாக நம்ம இந்த ஆடி வெள்ளி 5 வாரமும் நம்ம 5 கோயிலுக்கு போயாச்சு. உங்களுக்கு வேறு என்ன கோயில் vlog வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அப்கமிங் டேஸில் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பாய்.